சந்தோஷம். வாய்ப்பு கிடைக்கும்போது எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேற வேண்டும் என்கிறார்கள். ஒரு முறை இளைஞன் நதிக்கரையில் அந்த பனிப்பாறை மேல் தவழ்ந்து தவழ்ந்து அந்த நதியை கடக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றான். ஒரு 5 நிமிடம் ஆகிவிட்டது. அவன் மெதுவாக தவழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஒரு பெரியவன் வேக வேகமாக வருகின்றான். இவர் கையில் 20 கிலோ எடை கொண்ட ஒரு பை இருக்கிறது. அதையும் வைத்துக்கொண்டு வேக வேகமாக அந்த பனிப்பாறை மேல் கால வைத்து அந்த நதியை கடந்து விட்டார். அக்கறைக்கு சென்றவர் திரும்பி இந்த இளைஞனை பார்க்கின்றார். நீங்கள் பயப்படாமல் ஒரு விஷயத்தை நகர்ந்து செல்லும் அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்கள், இல்லை என்றால் கரைத்து போய் நீ கரையை கடக்க முடியாமல் ஆகிவிடும் என்று சொல்லி சிரித்து கொண்டே சென்றாராம். நம்ம சில நேரத்தில் அந்த தயக்கமோ ஒரு பயமோ இருக்கும்போது அந்த வாய்ப்புகளை நிலவு விடுகின்றோம். அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயப்படாமல் எதிர்த்து கொண்டு நீங்கள் சென்றால் நிச்சயமாக அடுத்த கரைக்கு சென்று வெற்றி அடையலாம் என்று கூறி சென்றாராம். ஆம் நண்பர்களே, வெற்றி என்பது அருகில் இருக்கும். அதுக்காக சின்ன சின்ன இடையூறுகளோ அதை கடக்க முடியாத சிரமங்கள் இருக்கும். அதை நம்பிக்கையோடு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேறினால் வாழ்க்கையில் சிறப்பான இடத்துக்கு செல்லலாம் என்கிறார்கள். சந்தோஷம். வாழ்க வளமுடன்.